Growth de Betaram வந்துட்டோம். En formation. Véritable mascotte de ces grottes, cette colonne est en train de se former. Il faudra... Hi, hello guys, வணக்கம், bonjour, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க. ஓகே காய்ஸ், என்னுடைய இந்த வெக்கேஷன் வீடியோ போட்டிருந்தேன், அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குகைக்குள்ளே, இந்த மவுண்டன் குகைக்குள்ளே நான் போய் அந்த வீடியோ ஒன்று போட்டேன். அது பேர் வந்து இந்த க்ரோத் பெத்தாரம் சொல்லிட்டு, அந்த வீடியோ பாருங்கள். அதில் என்ன ஒரு சின்ன ஒரு இதுனாக்கா, கொஞ்சம் இருட்டாக இருக்குது அந்த மவுண்டனுக்குள்ளே. ஸோ என்னுடைய கோப்ரோவில் எடுத்துன்னு போயிட்டதுனால ஸோ சரியாக வீடியோஸ்லாம் வந்திருக்காது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஒரு வழியாக நம்ம இந்த க்ரோத் த பெத்தாரமுக்கு வந்தாச்சு. லூர்து பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இடம். ஸோ இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் எல்லாருக்கும். இப்போ வாங்க அப்படியே போவோம். அது ஒரு கார் போது பாரு, அப்படி தான் நானும் போயிட்டு அங்கே கார் பார்க் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா, இங்கே நம்ம வந்த உடனே கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டைமிங் தான், 1 hour 30 minutes. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதில்ல இந்த பஸ்ஸு, இதில் தான் நம்ம போகிறோம். இங்கேருந்து நம்மளை பஸ்ஸு அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம அந்த மவுண்டன் கேவுக்குள்ளே நம்ம போக வேண்டியது தான். ஓகே, இப்போ நான் வந்து ரிசர்வ் பண்ணிட்டேன். ரிசர்வ் பண்ணது இங்கே தான் சின்னதாக ஒரு கபின் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே தான் இந்த ரிசர்வேஷன் பண்ணுற இடம். இங்கே வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டெரிஃப்லாம் போட்டிருக்கேன், நான் காட்டுறேன் பாருங்கள். 17 € எல்லாம் போட்டிருக்கு. இங்கே வந்து ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டைமிங் கொடுப்பாங்க. வெயிட் பண்ண பிறகு இங்கே வந்து அப்படி இந்த பஸ்ஸில் போக வேண்டியது. ஓகே, பஸ் விட்டு இறங்கியாச்சு. அப்படியே வந்தீங்கன்னா போய் நிற்கிறோம். இல்லை பாருங்கள், டிக்கெட் அடித்தாச்சு, போயின்னு இருக்கிறோம். மேலே அப்படியே மேலே போயிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், உள்ளே தண்ணி சொட்டி உள்ளே தண்ணி இருக்குது. ஒரு இருட்டாகுது, கோபுரம் ஒன்றும் தெரியல. La sculpture est sans doute l'une des plus curieuses. Elles comprennent 5 étages superposés comme ceux d'une maison. Des niveaux creusés naturellement par l'eau à des époques différentes. Pour circuler de l'un à l'autre, vous allez emprunter l'un des puits verticaux naturels. Comme cette remarquable cloche géante face à vous, tel un dôme suspendu dans le vide. C'est une stalactite creuse de dimension monumentale. Comme toutes les concrétions, elle doit sa formation au patient travail de l'eau. Observez le ruissellement sur les pourtours de la cloche. Goutte à goutte, imperceptiblement, il continue à en façonner la coupole. Le principe de formation des concrétions est simple. Joli. Vanilla. Si j'ai des fans de Star Wars, pour votre imagination, vous pourrez voir ici des paysages caractéristiques de Tatooine. Non? Bon, moi je vais voir avec chacun. Oui, c'est bon. Et ouais, avec chaque imagination, vous pouvez découvrir plein de choses. Donc vous le verrez.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. உண்மையிலே இயற்கை அழகே அழகு தான். அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது பாட்டுன்னு அது பார்க்க, அது பாட்டுன்னு அது போக்கில் போயிட்டே இருக்கும். பாருங்கள், தண்ணி பாருங்க, தண்ணி இங்கே பாருங்க, இதோட அழகா. Par les premiers explorateurs au charbon. Par exemple, ici en Italie, l'Astuce. Et ici là-bas, juste Laurence. Harris Laurence. Donc les premiers explorateurs avant le découvert la droite qui ont écrit leur nom. Attention à la tête, on va pas aller la roche sur sa tête. Bon, peut-être aussi. வாவ், வா, சொர்க்கா மாதிரி போட்டுப்போம். சூப்பராக இருக்குது. Fortes infiltrations d'eau au moment des pluies et à la fonte des neiges. Cette eau ruisselle le long des parois, forme des plaques, puis s'évapore peu à peu. Comme pour les stalagmites, le carbonate de calcium décide de l'aménager pour l'ouvrir au public. Léon Brosse dirige seul ses travaux d'accès audacieux et coûteux, faisant preuve d'une remarquable ingéniosité. Il fait notamment construire une centrale hydroélectrique sur le gaz de Pau pour pouvoir... En formation. Véritable mascotte de ces grottes, cette colonne est en train de se former. Il faudra encore 5000 ans pour que stalactites et stalagmites entrent en contact. Sous un écoulement régulier, le calcaire se dépose en effet au... அப்படியே படிக்கட்டில் இறங்கி போயின்னு இருக்கிறோம். அப்படியே உள்ளே போகிறோம். இப்போ கீழே இறங்கி அதுக்கும் கீழே போகிறாங்க. de par sa voûte et ses colonnades. Léon Brosse avait trouvé une ressemblance avec l'architecture des monastères romans, leurs arcs et leurs piliers, ce qui lui a valu d'être baptisé le cloître. L'un des bras de la rivière se jetait en cascade. Dieu. Est-ce que vous voulez que je fasse une photographe tant qu'à y être? நாங்கள் பத்தோல எப்போ போகிறோம்? Je filme, papa? Je filme. Alors, mesdames et messieurs, bienvenue à bord du Didou. C'est le nom de notre bateau et vous allez voyager sur la mousquaire qui signifie petite mouche ambéalaire. Allons-y, on y va. S'il vous plaît, veuillez bien rester tous assis jusqu'à la fin de la traversée où je vous dirai de pouvoir vous lever et ne faites dépasser aucun membre encore une fois. On va pas perdre de bras ou de jambes, ce serait bête. Température de l'eau, 8 degrés. 18 degrees for the water. Vous pouvez le voir sur votre gauche, directement les escaliers. Ah oui, non, regarde. pardon, des échelles. C'était les échelles des électriciens pour pouvoir électrifier la grotte. Effectivement, pour monter, c'est quand même plus simple. Même si je vous avoue que celui-là, je n'attendrai pas. Vous êtes ici dans la salle des enfers, surnommée ici. Vous pouvez faire attention sur la gauche à l'avant du bateau, vous avez donc une coulée de calcaire. Ici, avant de couler une rivière qui a donc déposé tout ce calcaire.
Et de temps en temps, partant de fortes pluies juste ici, vous pouvez voir un ruisseau se former et couler dans notre superbe embarcation. Non, à côté, ça va. Et en vous retournant vers votre superbe guide juste ici, plein de visages, c'est nickel, vous verrez ici beaucoup de stalactites. Cet endroit est surnommé le palais des fées. Toujours un peu d'imagination, ça fait pas de mal. Et vous pourrez voir à l'arrivée de notre bateau, au niveau du plafond d'énormes trous qu'on appelle les marmites. Ces marmites ont été creusées par l'eau, par la puissance de l'eau ainsi que les typhons qui creusent donc toute cette eau. Vous pouvez commencer à en voir une juste ici de marmite, comme je le disais, qui a été creusée par la puissance de l'eau. Encore une ici. Et voilà. Et nous arrivons bientôt à vos ports. Je vous demanderai de vous lever que seulement quand j'aurai ouvert vos portes. Merci d'avoir choisi. இங்கே பாருங்க, இந்த growth உள்ள தண்ணி இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்க, செம்ம கிளாரிட்டிங்க. ஏங்க இங்கே பாருங்க, எங்கள் ஊர் குருமாம்பட்டி தண்ணி எவ்வளோ இதுவாக இருக்குது. Si vous devez apprécier la visitation. వావ్, பாருங்க సూపராக இருக்குது. என் பர்ஸ் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ட்ரெயினில் போயின்னுக்கிறோம், ஒரே இருட்டாகுது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்கப்பா. இங்கே பாருங்க, அப்படியே முடிஞ்சதுங்க. இப்போ அந்த கல் 500 ரூபா அந்த கல். ஹலோ கைஸ், பாருங்கள், அப்படியே அந்த க்ரோத்தை பார்த்துட்டு அந்த கேவை பார்த்து முடிச்சுட்டு வர வழியில் தண்ணி சும்மா அவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள். லூர்து மாதா கோயில் தண்ணி சொல்லுவாங்க. இந்த தண்ணி தான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இல்லை, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க இந்த அழகு, டடா. லூர்தில் வந்து சில்ல தண்ணியில் குளிச்சுட்டேன். ஓகே,
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த க்ரோத் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், டேக் கேர். Bye bye.